ஹாய் வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. இதற்கப்புறம் நாங்கள் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம பிஎஸ்சி கார்டியாக் கேர்னா என்ன, அது போக பிஎஸ்சி அனஸ்தீஷியானா என்ன, இந்த மாதிரி பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் பிஎஸ்சி கார்டியாக் பர்ஃபியூஷன்னா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிஎஸ்சி கார்டியாக் கேர் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் பிஎஸ்சி பர்ஃபியூஷன்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன் அப்படின்னா கார்டியாக் கேர் டிபார்ட்மெண்ட் ஒரு காலேஜுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜுக்கு கார்டியாக் கேர் டிபார்ட்மெண்ட் 12 சீட்டு அப்படின்னா கார்டியாக் பர்ஃபியூஷன் சீட்டு வெறும் ஒரு 6லேருந்து 4 சீட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி யார் வச்சு ரன் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஏன் அப்படின்னா கார்டியாக் பர்ஃபியூஷன் அந்தளவு ஒரு வேல்யூவான டிபார்ட்மெண்ட். இந்த வீடியோவில் கார்டியாக் பர்ஃபியூஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம பண்ணுறதுக்கு நம்மளோட குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணும், 12th முடிச்சிருக்கணுமா இல்லை என்னவா இருக்கணும், ஸோ இதோட டியூரேஷன் எவ்வளோ இருக்கும், ஜாப்ஸு, ஹை சேல்ரி, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிஎஸ்சி கார்டியாக் பர்ஃபியூஷன் அப்படிங்கிறது ஒரு பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லிட்டோம், பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது துணை மருத்துவ படிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு 12th முடிச்சிருந்துருக்கணும். 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி இந்த சிலபஸில் நீங்கள் எடுத்து படிச்சிருந்துருக்கணும். கம்பல்சரியாக பயாலஜி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த டிபார்ட்மெண்ட் பண்ண முடியும். இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த 4 இயர்ஸில் 3 இயர்ஸ் வந்து காலேஜ் சைடு நீங்கள் படிப்பீங்க. லாஸ்ட் 1 இயர் வந்து நீங்கள் ட்ரைனிங் பேஸஸில் வந்து ஒரு 1 இயர் ஃபுல்லாமே வந்து ட்ரைனிங் பார்க்குற மாதிரி உங்களை காலேஜஸ்லேருந்தே அலர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி போய் லாஸ்ட் 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி நீங்கள் ட்ரைனிங்காக பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு சேலரி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்து. ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து சேலரி கொடுப்பாங்க, சேலரி கிடையாது, ஸ்டைஃபன் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது டிபெண்ட் நீங்கள் போகிற ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்து. ஓகே, இந்த பிஎஸ்சி கார்டியாக் கேர் பர்ஃபியூஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். கார்டியாக் கேர் பர்ஃபியூஷன் நிறைய பேர் சொல்லுவாங்க, சில பேர் கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. பட் இது எல்லாமே வேறு வேறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், என்னென்ன டிபார்ட்மெண்ட் வேறு வேறு அப்படின்னா கார்டியாக் கேர் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டும் கார்டியாக் டெக்னாலஜியும் 2 டிபார்ட்மெண்ட்டுமே சேம் தான். அதே மாதிரி கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜியும் கார்டியாக் கேர் டிபார்ட்மெண்ட்டும் வேறு வேறு. ஸோ கன்ஃபியூஷன் நீங்கள் பண்ணிக்க வேணாம். கார்டியாக் கேரும் கார்டியாக் டெக்னாலஜியும் சேம் டிபார்ட்மெண்ட் தான். கார்டியாக் பர்ஃபியூஷன் அப்படிங்கிறது தனி டிபார்ட்மெண்ட். ஸோ கார்டியாக் பர்ஃபியூஷன்னா என்ன அப்படின்னா நம்ம நிறைய பேத்துக்கு தெரியும், பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுவாங்க. இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியோட ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, இல்லை ஹார்ட் அட்டாக்ஸ் மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கார்டியாலஜிஸ்ட்டை போய் பார்ப்பாங்க. கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்த பிறகு அவங்க வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஃபார் அந்த எக்ஸாம்பிள்ஸில் நம்ம அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி நம்ம பண்ணும்போது ஒரு அடப்பு 2 அடப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதுலேயே வந்து ஸ்டண்ட் மூலயமா ரிமூவல் பண்ணிடுவாங்க. பட் ஒரு சில மக்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறைய வால்வு வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து கார்டியாக் சர்ஜன்ட்டை வந்து இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு கார்டியாக் தொராசிக் சர்ஜன் அப்படிங்கிற ஒரு டாக்டர் இருப்பாங்க. அவங்க எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கார்டியாக் தொராசிக் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. கார்டியாக் சர்ஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி, பெரிய பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும்தான் இவங்க இருப்பாங்க. இந்த கார்டியாக் பர்ஃபியூஷன் டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்டியாக் சர்ஜனோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இருக்குது அப்படின்னா அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு நம்ம கார்டியாக் அசிஸ்டண்ட்டோட, அதாவது கார்டியாக் சர்ஜன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட நம்மளால அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ என்ன கேசஸ் இருந்தாலும் சரி, நிறைய கேசஸ் உங்களுக்கு இருக்குது. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலே பார்த்தீங்கன்னா சிஏபிஜி கேசஸ்லேயே நிறைய கேசஸ் இருக்குது. அந்த எல்லா கேசஸ்லையுமே நம்ம வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். அது போக கேத்லாப் டிபார்ட்மெண்ட்லேயும் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். இது எப்படி அப்படின்னா ப்ரீ மானிட்டர், ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து சர்ஜரிக்கு முன்னாடி மானிட்டர் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நம்ம இருக்கலாம். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் சில பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐசியூவில் வச்சுருப்பாங்க. அதுக்கு தனியாக இந்த டெக்னீஷியன்ஸ் முடிச்சவங்களை வந்து கூடவே போட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் ப்ரீ மானிட்டரும் உங்களால் பண்ண முடியும், போஸ்ட் மானிட்டரும் உங்களால் பண்ண முடியும். ஒரு பேஷண்ட்ஸுக்கு சர்ஜரி நடக்கிறதுக்கு முன்னாடியும் அவங்கள வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணி அவங்க கூடயே இருக்கலாம், சப்போர்ட்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட் சர்ஜரி பண்ண பிறகும் நீங்கள் வந்து சப்போர்ட்டாக இருக்கலாம். ஒரு டாக்டரோட ஹெல்ப்பால் நீங்கள் வந்து அசிஸ்டண்ட்டாக உங்களால் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க முடியும்.
இதுக்கும் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் நல்ல சேலரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜிஸ்ட் வந்து ரொம்பவே கம்மி தான். ஏன் அப்படின்னா நிறைய காலேஜில் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கார்டியாக் கேர் டெக்னாலஜி 10 சீட் இருக்குது அப்படின்னா கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி வெறும் 4 சீட்டு தான் இருக்கும். பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி காலேஜஸில் மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து அப்ரூவல் வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இன்கேஸ் அதுக்கான கைடன்ஸ் உங்களுக்கு இல்லை, தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் காலேஜஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியல, ஸோ எனக்கு கைட் பண்ண ஒரு ஆள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜஸில் கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி அவைலபிளாக இருக்குது, நீங்கள் இருக்க ஏரியாவுக்கு பக்கத்தில் எந்தெந்த காலேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த டைம்னாலும் நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜ் கரியர் கைடன்ஸ், உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ வேறு ஏதாவது கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா அந்த கோர்ஸோட நேமை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோட இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.